ஹாய் ஹலோ வணக்கம். என்ன மச்சி சொல்லு மச்சி சேனலுக்காக நவரத்னம் நவபாரதி மற்றும் மங்களவாசன் பாண்டியருடன் இந்த வாரம் நாம பார்க்க போறது ஹாலிவுட் பார்வை. ஹாலிவுட் சினிமா பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த முறை நாங்க உங்களுக்கு தரப்போறோம். எங்களுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ஃபிரட் ஜோசப் ஹிச்காக் 1899 பிறந்து 1980 இறந்தார். அவர் ஊமை படங்கள்ல தொடங்கி கருப்பு வெள்ளை திரைப்படங்கள்ல இருந்து கலர் திரைப்படங்கள் வரை கிட்டத்தட்ட 50 திரைப்படங்களுக்கு மேல இயக்கியிருக்கார். உலகின் மிகச்சிறந்த திகில் திரைப்பட இயக்குனர் என்று போற்றப்படக்கூடிய ஆல்ஃபிரட் ஹிச்காக்குடைய ஒவ்வொரு திரைப்படங்களும் மன உளவியல் சார்ந்த சித்தாந்தங்களை பேசி இருக்கிறது. அடிமனதின் ஆழங்களில் உள்ள காயங்களையும் மனித மனங்களின் ஆசைகளையும் அவருடைய திரைப்படங்கள் பேசியதால் தான் அவர் ஒரு சாதாரண திகில் பட இயக்குநராக இல்லாமல் அவர் ஒரு மிகச்சிறந்த உளவியல் சார்ந்த சித்தாந்த இயக்குநராக போற்றப்பட்டார். சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய தத்துவங்களும் ஆல்ஃபிரட் ஹிச்காக்கின் திரைப்படங்களில் வரும் கதாபாத்திரங்களும் ஏறத்தாழ ஒரே மாதிரி பொருந்தி போவது என்பது வாழ்க்கையின் மிக விசித்திரமானதொரு நெருக்கமாகும். இப்பொழுது ஆல்ஃபிரட் ஹிச்காக்கிடம் அவருக்கு அடுத்த தலைமுறையை சேர்ந்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் என்கிற உலகத்தின் மிகச்சிறந்த இயக்குனர் உதவி இயக்குநராக சேர ஆசைப்பட்ட கதையும் அதில் அவர் ஏமாற்றம் அடைந்ததை பற்றி தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஆம், ஆல்ஃபிரட் ஹிச்காக்கிடம் எப்படியாவது தான் உதவி இயக்குநராக வேண்டும் என்பது அவருடைய கனவாக இருந்தது. ஆல்ஃபிரட் ஹிச்காக் தி ரோப், 39 ஸ்டெப்ஸ், ஸ்ட்ரேஞ்சர் இன் எ ட்ரெயின், ரெபேக்கா, ரியர் விண்டோ, தி பேட்ஸ், உலகத்தின் மிகச்சிறந்த சைக்கோ திரைப்படமான சைக்கோ போன்ற திரைப்படங்களை இயக்கியதன் மூலமாக உலகின் மிக நுட்பமான ஒரு இயக்குநராக அறியப்பட்டிருந்தார். அவரிடம் தன்னுடைய சினிமா ஆசைகளையும் கனவுகளையும் எப்படியாவது வெளிப்படுத்தி ஒரு உதவி இயக்குநராக சேர வேண்டும் என்று 1960களின் இறுதியில் எப்படியாவது தன்னுடைய சினிமா கனவுகளுக்கு தீனியாக ஆல்ஃபிரட் ஹிச்காக்கிடம் தான் உதவியாளராக சேர வேண்டும் என்று ஸ்பீல்பர்க் நினைத்திருந்தார். தன்னுடைய சக தோழரான ஜார்ஜ் லூகாஸிடம் தான் ஆல்ஃபிரட் ஹிச்காக்கிடம் உதவியாளராக சேர்வது பற்றி அடிக்கடி விவாதித்துக் கொண்டிருந்தார். அப்படியாக ஆல்ஃபிரட் ஹிச்காக்கின் வீட்டு வாசலில் பல வருடங்கள் தவம் இருந்தார். ஆனால் ஹிச்காக்கிற்கு அப்படி ஒரு இளைஞன் தன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறான் என்பதோ, தன்னிடம் உதவி இயக்குநராக சேர வேண்டும் என்கிற மிகச்சிறந்த கடமைகளோடும் திறமையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதோ அவருக்கு கடைசி வரை தெரியவே இல்லை. ஒரு கட்டத்தில் வெறுத்து போன ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தனது நண்பரான ஜார்ஜ் லூகாஸிடம் புலம்பி இருக்கிறார். இந்த கிழவனை நம்பி இனிமே பிரயோஜனமே இல்லை. இந்த கிழவனோ கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்காரு. நாம இவற்றை அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்து சினிமாவை கத்து சினிமாவுக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நண்பா என்று புலம்ப, அப்ப நாம என்ன செய்யலாம் என்று லூகாஸும் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கும் ஒரு மாதிரியாக முடிவெடுத்து பேசி பிரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலோ என்கிற மிகச்சிறந்த இயக்குநரை சந்திக்கிறார்கள். பிரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலோ காட்டன் கிளப் மற்றும் மரியோ புசேவின் மிகச்சிறந்த நாவலான தி காட்ஃபாதர் சீரியஸ் போன்ற திரைப்படங்களையும் மற்றும் அபாகலிப்ஸ் நவ் போன்ற திரைப்படங்களை இயக்கியதன் மூலம் அவரும் உலகத்தின் மிகச்சிறந்த இயக்குநராக போற்றப்பட்டுக் கொண்டிருந்தார். அவரிடம் சென்று நாங்கள் ஹாலிவுட்டில் ஒரு உதவி இயக்குநராக சேர்ந்து திரைப்பட நுட்பங்களை கற்று இயக்குநராக வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று சொன்னதற்கு கொப்போலோ மிக இயல்பாக சிரித்துக் கொண்டே சொன்னார், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹாலிவுட் சினிமா என்பது அவ்வளவு சுலபமானதல்ல. அது ஒரு இரும்பு கோட்டை, சாக்லேட் பேப்பர் என்று சொல்லி இங்கு நுழைவதற்கு மிகச்சிறந்த நடிகர்களின் கால்சீட்டும் மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனங்களின் கதை கேட்கும் அணுகுமுறையும் வேண்டும். அது உங்களுடைய வயதிற்கு உங்களுடைய அனுபவமின்மைக்கு ஒத்து வராது என்று சொல்ல ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கும் ஜார்ஜ் லூகாஸும் மனமுடைந்து போயினர். ஆனால் தன்னை போல் ஒரு இளைஞன் புறப்பட்டிருக்கிறான் என்பதை உணர்ந்த பிரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலோ, ஒன்றும் பயப்படாதீர்கள், வாழ்க்கை என்பது ஒரு இடத்தில் முடிந்து போவது இல்லை, மற்றொரு இடத்தில் துவங்குவதுதான் வாழ்க்கை என்று சொல்லி என்னுடைய மிகச்சிறந்த நண்பரான பிரெஞ்சு சினிமாவின் மிக முக்கியமான இயக்குநரான பிரான்சுவா ட்ருஃபோவிடம் சென்று நான் சொன்னதாக சொல்லி அவரை பாருங்கள் என்று சொல்ல ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கும் ஜார்ஜ் லூகாஸும் பிரான்சிற்கு பறக்கிறார்கள். பிரான்சில் அவர்கள் இறங்கிய போது பிரான்ஸ் சினிமாவை பற்றிய பெரிய அவர்களுக்கான முன்னுரையோ முகவரியோ தெரியாத போது அவர்கள் ட்ருஃபோவை சந்திக்கிறார்கள். ட்ருஃபோவிடம் எங்களுடைய கதை இதுதான் என்று ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் தன்னுடைய ஒரு கதையை சொல்கிறார். அதாவது சாலையில் செல்லும் ஒரு ட்ரக்கிற்கும் ஒரு காருக்கும் நடக்கிற சேஸ், அதில் இரண்டும் எப்படி வெற்றி பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறது என்பதுதான் அந்த கதையின் சுருக்கமாகும். கிட்டத்தட்ட ஆல்ஃபிரட் ஹிச்காக்கின் மனித மன உணர்வுகளை போல் அந்த சாலையில் பயணித்தது காரும் ட்ரக்கும் அல்ல, இரண்டு மனிதர்களின் அவசரமும் அவர்களுடைய ஈகோவும் தான் அந்த கதையின் உள்நாதமாக இருந்தது. அதை புரிந்து கொண்ட பிரான்சிஸ் ட்ருஃபோ பிரெஞ்சு டெலிவிஷனுக்கு இதை படமாக எடுப்பதற்கு சிபாரிசு செய்தார். பிரெஞ்சு டெலிவிஷன்காரர்கள் இதை படமாக எடுக்க வேண்டும் என்ற ஆசையில் அவருக்கு ஒரு பட்ஜெட் ஒதுக்க ஒரு சிறிய பட்ஜெட்டில் ஒரு டெலிபிலிமாக உருவானதுதான் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கின் முதல் திரைப்படமான தி டூயல்.
தி டூயல் திரைப்படம் பிரெஞ்சு டெலிவிஷனில் வெளியாகி பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டிருந்தது. எப்பொழுதுமே ஹாலிவுட் சினிமா என்பது வர்த்தகத்தையும் ஒரு வியாபாரத்தையும் ஒருவருக்கு கிடைக்கும் முகவரியையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் வல்லமை பெற்றது. அப்படியாக ஸ்பீல்பர்க்கு கிடைத்த அந்த வர்த்தக யுக்தியை திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்று கருதி அவருடைய திரைப்படத்தை ஹாலிவுட் நிறுவனம் அவருடைய டூயல் திரைப்படத்தை அகன்ற திரையில் பெரிய திரைப்படமாக எடுப்பதற்கு முயற்சி செய்ய, அந்த முயற்சியில் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் மேலும் கதையில் சில மாற்றங்களை செய்து டூயல் திரைப்படத்தை திரையில் எடுத்து வெளியிட்டார். திரையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்ந்தது. ஆம், அந்த ட்ரக்கும் அந்த காரும் பரபரப்பாக போய் கொண்டிருக்கும் அந்த அசாத்தியம் இப்பொழுதும் நமக்கு ரொம்ப ஆச்சரியமானதாகவே இருக்கும். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற உலகின் மிகப்பெரிய முகவரியை ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் பெற்ற ஆரம்பித்தார். அதன் தொடர்ச்சியாக அவர் பல்வேறு வகையான படங்களை இயக்கினார். அப்படியாக அவர் இயக்கிய 1941, க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் தட் கைண்ட் போன்ற ஒவ்வொரு திரைப்படங்களும் அவரை அடுத்த தளத்திற்கு கூட்டிச் சென்றது. அவருடைய சக நண்பரான ஜார்ஜ் லூகாஸ் ILM என்று சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் லைட்ஸ் அண்ட் மேஜிக் என்று இன்று நாம் சினிமாவில் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் போன்றவற்றை அந்த காலத்திலேயே செய்வதற்கு உறுதுணையாகவும் யுக்திகளோடும் செயல்பட்டார். ஸ்டார் வார்ஸ் போன்ற திரைப்படங்களுக்கு ஜார்ஜ் லூகாஸின் ILM என்கிற இண்டஸ்ட்ரியல் லைட்ஸ் அண்ட் மேஜிக் செய்த மாயாஜாலங்கள் தான் நாம் திரையில் பார்த்த அதிசயங்கள். விண்வெளியும் அந்த கத்தியில் வரக்கூடிய ஒரு வகையான டிஜிட்டல் ஒளியும் ILM மூலமாக வரப்பட்ட டிஜிட்டல் மேக்கிங் தான் என்பது நமக்கு இன்று ஆச்சரியம் இல்லாததாக இருக்கலாம். ஆனால் 1970களில் அவை மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இப்படியாக ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கின் பெயர் உலகம் முழுக்க எல்லோருடைய உதவிகளிலும் உச்சரிக்கப்பட்டதை கேட்ட தன் வாழ்வின் கடைசி நிமிடங்களிலும் ஓய்விலும் இருந்த ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் தன் தனி செயலாளரை அழைத்து, யார் இந்த ஸ்பீல்பர்க், உலகம் முழுக்க அவரது பெயரையே உச்சரித்துக் கொண்டிருக்கிறதே என்று கேட்பதற்கு அவருடைய உதவியாளர் சொன்னார், உங்களிடம் உதவி இயக்குநராக சேர வேண்டும் என்று உங்கள் வீட்டு வாசலில் காத்து கிடந்த ஒரு இளைஞன் தான் அந்த பையன் என்று சொல்ல, என்னது, என் வீட்டு வாசலில் ஒரு மிகச்சிறந்த இளைஞன் உதவியாளராக சேர வேண்டும் என்று காத்திருந்ததை நான் எப்படி புறந்தள்ளினேன் என்று ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் மனதளவில் வருத்தப்பட்டு தன் உதவியாளரிடம் தான் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கை சந்திக்க வேண்டும் என்று சொல்ல, அவரும் பேசி அவரை சந்திப்பதற்கான சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்தார். அப்படியான ஒரு நாளில் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கை அவருடைய ஸ்டுடியோவில் சென்று ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் என்கிற அந்த கிழட்டு சிங்கம் சந்தித்தது. அப்படி நடந்த சந்திப்பில் ஒரு அற்புதமான இயக்குநராக இன்று உலகமே போற்றுகின்ற டூயல், ET, க்ளோஸ் என்கவுண்டர்ஸ் ஆஃப் தட் கைண்ட் போன்ற திரைப்படங்களை எல்லாம் நீதான் இயக்கிறாய் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருப்பது எனக்கு பெரிய விஷயம் அல்ல. என்னிடம் நீ உதவியாளராக சேர வேண்டும் என்றும் அந்த உதவியாளராக சேர வேண்டும் என்ற உன்னுடைய ஆசையை என்னுடைய காதுகளுக்கு எட்டாமலேயே நான் கடந்து சென்று விட்டேனே என்பதை நினைக்கும் போது பெரிய வருத்தமாக இருக்கிறது என்று சொல்ல, நீங்கள் என்னுடைய ஆபீஸிற்கு வந்து என்னை நீங்கள் சந்தித்ததே எனக்கு வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாகவும் நான் வாங்கிய மிகச்சிறந்த ஆஸ்கார் விருதுக்கு சமமானதும் என்று சொல்ல, இல்லை, நீ என்னுடைய வீட்டு வாசலில் என்னிடம் உதவியாளராக சேர வேண்டுமே என்று காத்திருந்ததை நான் புறந்தள்ளி விட்டு சென்றது என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய பிழை என்று சொல்லி, அவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்து உலக சினிமாவே போற்றுகின்ற ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் என்கிற வளருகின்ற இளைஞனிடம் மன்னிப்பு கேட்டார். அதை பார்த்த ஸ்பீல்பர்க், இந்த உலகத்தில் நான் எத்தனை விருதுகள் வாங்கினாலும் சரி, எத்தனை ஆஸ்கார்கள் என் வீட்டு கதவை தட்டினாலும் சரி, ஆனால் நீங்கள் என் இல்லம் தேடி என்னுடைய அலுவலகம் தேடி வந்தீர்கள் பார்த்தீர்களா, அதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆஸ்கார் என்று தன்னுடைய குருநாதருக்கு மிகச்சிறந்த மரியாதையை ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் செலுத்தினார். அப்படியாக ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கின் மரியாதையை பெற்ற ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் அவரிடம் மற்றொரு கோரிக்கையை வைத்தார். அது என்னவென்றால், எனக்கு எப்பொழுதெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய ஸ்டுடியோவிற்கு வந்து உன்னுடைய திரைப்படங்களில் நீ உருவாக்கிய மினியேச்சர்களையும் இந்த ஜாஸ் போன்ற மீனுடைய மாதிரிகளையும் நான் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கலாமா என்று கேட்டதற்கு ஸ்பீல்பர்க் மனமளவில் பெருமைப்பட்டு அவருடைய வருகையை மிகவும் நேசித்து அவரை எப்பொழுதும் வந்து என்னுடைய அலுவலகத்தில் நீங்கள் இருக்கலாம் என்று சொல்ல, தன்னுடைய கடைசி காலங்களில் ஸ்பீல்பர்க்கின் அந்த மியூசியத்திற்கு சென்று அவருடைய ஒவ்வொரு மினியேச்சர்களையும் பார்த்து ரசித்தபடியே அவருடைய காலங்களை அசைபோட்டுக் கொண்டிருந்தார். இப்படியாக தன் வாழ்நாளின் கடைசி காலத்தை ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கின் ஸ்டுடியோவில் உள்ள மினியேச்சர்களை பார்த்து அதில் உள்ள நுட்பங்களை எல்லாம் கவனித்தபடியே ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் தன் கடைசி காலங்களை செலவழித்துக் கொண்டிருந்தார். 1980 அவரது மரணத்திற்கு பிறகு உலக சினிமாவின் மற்றொரு மிகச்சிறந்த சினிமா மேதையான அகிரா குரோசவாவிற்கு ஏற்பட்ட ஒரு சோகம் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கை மிகவும் பாதித்தது. ஒருவேளை அகிரா குரோசவாவிற்கு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கும் லூகாஸும் செய்ததை போல் ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக்கும் உயிரோடு இருந்திருந்தே, ஆனால் அவருக்கும்
அவருடைய கடைசி காலத்தில் ஓய்வு என்பது இல்லாமல் திரைப்படத்தை இயக்குவதற்கு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் நிறுவனத்தில் படம் இயக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கலாம். ஆம், ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் யாரிடமிருந்து எதை கற்றுக்கொள்கிறானோ அதுவே அவனுடைய வாழ்க்கையை உருவாக்கி தரும். அப்படியாக ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் அகிரா குரோசவாவிடமிருந்தும் ஆல்ஃபிரட் ஹிச்காக்கிடமிருந்தும் என்ன சினிமாவாக கற்றுக்கொண்டாரோ அவர்களுக்கு செலுத்துகின்ற மிகப்பெரிய மரியாதை தான் அவருடைய இன்று வரை உள்ள திரைப்படங்களாகும். ஆம், இன்று நாம் சொல்லுகின்ற ஏஐ என்கிற தொழில்நுட்பமான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதையெல்லாம் இந்த நூற்றாண்டின் துவக்கத்திலே செய்த ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கின் மற்றொரு மிகச்சிறந்த திரைப்படமான யுத்தத்தின் வழிகளை பற்றி சொல்லக்கூடிய சேவிங் பிரைவேட் ரயான் மற்றும் சில்னஸ்டிஸ் போன்ற திரைப்படங்கள் வரலாற்று சாசனமாக உலகில் யூதர்களின் வழியை பற்றி பேசக்கூடிய திரைப்படமாக இருக்கிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதுபோல் தொடர்ந்து நல்ல செய்திகளை உங்களுக்கு தருவதற்கு எங்களுடைய எண்ணமச்சி சொல்லுமச்சி சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு ஃபார்வர்ட் செய்து பெல் பட்டனை அழுத்தி உங்களது கருத்துக்களை தாருங்கள். உங்களின் வேளாண் கருத்துக்களுக்காக காத்திருக்கும் நவரத்னம் நவபாரதி மற்றும் மங்களதாசன் பாண்டியருடன் எண்ணமச்சி சொல்லுமச்சி சேனலுக்காக வணக்கம்.